காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே பலவான்களின் வில் முறிந்தது என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். எல்கானா என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அந்த எல்கானா என்கிற மனிதனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருவளுடைய பெயர் அன்னாள், இன்னொருவளுடைய பெயர் பெனினாள். இந்த பெனினாள் என்கிற பெண்மணிக்கு பிள்ளை பாக்கியம் இருந்தது. அன்னாள் என்கிற பெண்மணிக்கு ரொம்ப வருஷமா பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த பெனினாள் அன்னாளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி வார்த்தைகளினால் காயப்படுத்தி கொண்டே இருப்பாள், வார்த்தைகளினால் பலகீனப்படுத்தி கொண்டே இருப்பாள், நிந்தித்து கொண்டே இருப்பாள், தூசித்து கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு நாளும் தனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அன்னாள் ஸ்தோத்திரம் கணவனிடத்தில் அழுது கொண்டே இருப்பாள். அவரும் ஆற்றி தேற்றினார். 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி கணவர் ஆற்றி தேற்றினாலும் இந்த பெனினாளுடைய வார்த்தை மிகவும் காயப்படுத்தியது. பெனினாளுடைய வார்த்தை மிகவும் வேதனைப்படுத்தியது. அதனால் அவள் தேவாலயத்தில் போய் அன்னாள் மனக்கசந்து அழுது ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை தந்தால் அது உமக்கே தருவேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே பொருத்தனை செய்து ஜெபித்தாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு அது பால் மறந்தவுடனே கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலை வந்த பொழுது ஸ்தோத்திரம் தேவாலயத்தில் அமர்ந்து அன்னாள் ஜெபிக்கிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். பலவான்களின் வில் முறிந்தது, பலவான்களின் வில் முறிந்தது. என்னை வேதனைப்படுத்தின, என்னை துக்கப்படுத்தின, என்னை நிந்தித்த, என்னை தூஷித்த, எனக்கு விரோதமாய் எழும்பின பலவான்களின் வில், பெனினாளுடைய வில் முறிந்தது. தள்ளாடின என்னையோ ஆண்டவர் பலத்தினால் இடை கட்டினார், தள்ளாடின என்னை ஆண்டவர் பலத்தினால் இடை கட்டினார் என்று சொல்லி அந்த இடத்துல அன்னாள் பேசுகிற வார்த்தையை கேட்கிறோம். என் கண்பான தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமா பலவான்களின் வில் உறுதியா ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறதா? உங்களுக்கு விரோதமா, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமா, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்கள் பிரயாசங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய தொழில்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக பலவான்களின் வில் உறுதியாக எழும்பி நிற்கலாம். ஆனால் இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பலவான்களின் வில் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் ஊழியத்திற்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற பலவானின் வில் நிச்சயமாக முறிந்து விழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலவான்களின் வில் நிச்சயமாக முறியும், பலவான்களின் வில் நிச்சயமாக முறியும். ஸ்தோத்திர மந்திரவாதம் என்கிற வில், பிள்ளிய சூனியம் என்கிற வில் நிச்சயமாக முறியும். சாபம் என்கிற வில் நிச்சயமாக முறியும். உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற வில் நிச்சயமாக முறியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்போ அன்னாள் இந்த இடத்துல உபயோகப்படுத்துகிற வார்த்தை ஸ்தோத்திரம், இந்த இடத்துல அன்னாள் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், தனக்கு விரோதமாய் பேசின, தனக்கு விரோதமாய் செயல்பட்ட, தன்னை நிந்தித்த, தன்னை தூசித்த பெனினாளை ஒரு பலவானின் வில்லாக பார்த்தாள். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் 2 காரியத்தை செய்தார். பலவானின் வில்லை முறித்து தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டினார் என்று பார்க்கிறோம். அதாவது பெருமையுள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த 6வது மாதத்திலே
உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலவான்களின் வில்லை கர்த்தர் முறித்து தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களை பொருளாதாரத்திலே, பிரயாசத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, எதிர்காலத்திலே தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பலத்தினால் இடை கட்டுவாராக. ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தை பலத்தினால் இடை கட்டுவாராக. உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் பலத்தினால் இடை கட்டுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பலவானின் வில் எப்படிப்பட்டது, அந்த வில் எப்படி முறிந்தது என்று பார்க்கும் பொழுது நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், அந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பெருமை, மேட்டிமை, மனமேட்டிமை என்கிற வில் முறிந்தது. ஸ்தோத்திரம். பெருமை அல்லது மனமேட்டிமை என்கிற வில் முறிந்தது. அதாவது இந்த பெனினால் பேசின வார்த்தைகளை, பெனினால் படுத்தின வேதனைகளை அன்னாள் ஒரு வில்லாகவே பார்க்கிறாள். அப்போ இந்த இடத்துல கவனித்து பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், பெனினாளுக்குள்ளே ஒரு பெருமை இருந்ததை பார்க்கிறோம், தற்பெருமை இருந்ததை பார்க்கிறோம், ஒரு மன மேட்டிமை இருந்ததை பார்க்கிறோம். அதாவது எனக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கிறது, உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அவள் மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஸ்தோத்திரம். பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி தான் பேசுகிற வார்த்தைகள் பிறர் எப்படி காயப்படுத்தும், எப்படி வருத்தப்படுத்தும், அது எப்படி துக்கப்படுத்தும் என்று ஒரு துளி கூட பெனினால் யோசிக்காமல் பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அன்னாளை நிந்தித்து கொண்டே இருந்தாள். அப்ப அந்த பெனினால் பேசுகிற வார்த்தைகள் ஒரு வில்லை போல அன்னாளை காயப்படுத்தியது, அது வேதனைப்படுத்தியது. பெனினால் பேசின வாயின் வார்த்தைகளிலே தற்பெருமையை பார்க்க முடிந்தது, மனமேட்டிமைகளை பார்க்க முடிந்தது. ஸ்தோத்திரம். சுய பெருமைகளை பார்க்க முடிந்தது. அந்த வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கிறது, உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு பேசின தற்பெருமைகளை, அந்த பெருமை, அந்த மனமேட்டிமை என்கிற வில்லை ஆண்டவர் முறித்து தள்ளாடின அன்னாளை கர்த்தர் பெலத்தினால் இடை கட்டினார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமா, உங்கள் பிரயாசங்கள், உங்கள் ஊழியங்கள், உங்கள் வேலைகளுக்கு விரோதமா அநேகர் அவமானமா, நிந்தையா, தூஷிக்கலாம், உங்களுக்கு விரோதமா பேசலாம். ஒருவேளை அவங்க வார்த்தைகள் உங்களை மிகவும் காயப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம். அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மனமேட்டிமையாக, தற்பெருமையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த தற்பெருமை என்கிற, அந்த மனமேட்டிமை என்கிற அந்த வில்லை கர்த்தர் நிச்சயமாக முறிப்பார். உங்கள் சத்துருக்களுடைய வில்லை கர்த்தர் முறிப்பார். உங்களுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிற, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிற, உங்கள் ஊழியங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிற சத்துருவின் வில், பலவானின் வில் நிச்சயமாக முறியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக அந்த வில் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது ஒடுக்குமுறை அல்லது ஏளனத்தின் வில்லாக பார்க்கிறோம். ஒடுக்குமுறை, அதாவது ஸ்தோத்திரம், எல்கானா என்பவருக்கு 2 மனைவி இருந்தாலும் அந்த இடத்துல பெனினாளுடைய கை ஓங்கி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த பெனினால் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் கணவனையும் மீறி அன்னாளை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாள், கணவனையும் மீறி அன்னாளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள். எனக்கு பிள்ளை இருக்கிறது, உனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி காயப்படுத்தி கொண்டே இருந்தாள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. 1:6 படிக்கிறோம், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சகாலத்தை அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று படிக்கிறோம். இது டெய்லியும் விசனப்படுத்தி கொண்டே இருந்தாள் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். ஸ்தோத்திரம். அப்ப பெனினாளுடைய வார்த்தை அன்னாளை ஃப்ரீயாக செயல்பட முடியல, அன்னாளால் சாப்பிட முடியல, ஆலயத்திற்கு போக முடியல, கணவனிடத்தில் சந்தோஷமாக இருக்க முடியல, சமுதாயத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ முடியல. இந்த பிள்ளை இல்லை என்கிற ஒரு காரியத்திற்காக ஸ்தோத்திர பெனினால் மிகவும் ஒடுக்கி கொண்டே இருந்தாள், அன்னாளை மிகவும் ஒடுக்கி கொண்டே இருந்தாள், தினந்தோறும் ஏளனமாக பேசி கொண்டே இருந்தாள். ஆனால் அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அன்னாளுக்கு சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையை, சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை, சாமுவேல் என்கிற ஒரு ஆசாரியனை, சாமுவேல் என்கிற ஒரு நியாயாதிபதியை கொடுத்து ஸ்தோத்திரம் இந்த பெனினாளுடைய வில்லை கர்த்தர் முறிய பண்ணினார். பெனினாளுடைய வில்லை, ஒடுக்குமுறை என்கிற வில்லை, ஸ்தோத்திரம் ஏளனத்தின் வில்லை ஆண்டவர் முறிய பண்ணினார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வசதியிலே குறைவாக இருக்கிறதுனாலே, பணத்திலே குறைவாக இருக்கிறதுனாலே, அந்தஸ்திலே குறைவாக இருக்கிறதுனாலே ஒருவேளை மற்றவர்கள் உங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கலாம், உங்களை ஏளனப்படுத்தி கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே அந்த ஒடுக்குமுறை என்கிற வில்லையும் அந்த ஏளனத்தின் வில்லையும் ஆண்டவர் முறிப்பாராக.
ஆண்டவர் நிச்சயமாக முறித்து தள்ளாடுகிற உங்களை பொருளாதாரத்திலே, பிரயாசத்திலே, குடும்பத்திலே, ஜீவிதத்திலே, எதிர்காலத்திலே தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த பெனினாளுடைய வில் தற்காலிகமான ஒரு வில்லாய் இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பெனினால் ஒவ்வொரு நாளும் விசனப்படுத்தும் பொழுது, ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்தும் பொழுது அன்னாள் நினைத்து கொண்டே இருந்தாள். ஸ்தோத்திரம். இந்த பெனினாளுடைய கை ஓங்கி கொண்டே இருக்கிறது. அவள் வில் உறுதியாய் நிற்கிறது. எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்காது, நான் காலத்திற்கும் பெனினாளுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும், காலத்திற்கும் நான் அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும், காலத்திற்கும் நான் துக்கப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும், காலத்திற்கும் நான் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னாள் நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பெனினாளுடைய வில்லை ஆண்டவர் முறிய பண்ணினார். அந்த வில் தற்காலிகமானது என்பதை ஆண்டவர் நிரூபித்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த பெனினாளுடைய வில்லை ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் உடைத்து போட்டார். அந்த பெருமையை, அந்த மேட்டுமையை, அந்த அகந்தையை கர்த்தர் முறித்து போட்டார். விசனப்படுத்துகிற அந்த வில்லை, மனமடிவாக்குகிற அந்த வில்லை, காயப்படுத்துகிற அந்த வில்லை, துக்கப்படுத்துகிற அந்த வில்லை ஆண்டவர் முறித்து போட்டதை வேதத்தில் படிக்கிறோம். ஒருவேளை ஸ்தோத்திரம், நீங்க வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, நீங்க வாழ்கிற பகுதியிலே சத்துருக்களுடைய வில் ஓங்கி நிற்கலாம், எலும்பி நிற்கலாம், உறுதியாக நிற்கலாம். நான் சாகர வரைக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு நீதியை சரி கட்டினவர், வில்லை முறிய பண்ணினவர் உங்களுக்கும் வில்லை முறிய பண்ணுவார். ஸ்தோத்திரம். உங்களை பகைக்கிறவங்க கைகளுக்கும், ஸ்தோத்திரம், உங்களை விரோதிக்கிறவங்களுடைய கைகளுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி மீட்டுக் கொள்வார். சங்கீதம் 46:9 படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் வில்லை முறிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். யுத்தம் செய்து வில்லை முறிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப பெலவானின் வில் தானாக முறிவதில்லை, கர்த்தர் அந்த வில்லை முறிக்கிறார். ஒருவேளை பெலவானின் வில்லை முறிக்கிற அளவிற்கு உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் செய்து, ஆண்டவரே உங்களுக்காக வழக்காடி பலவானின் வில்லை ஆண்டவர் முறிய பண்ணுவார், ஈட்டியை முறிப்பார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஸ்தோத்திர பெனினாளுடைய வில்லை போல உங்கள் சத்துருக்களுடைய வில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார், ஆண்டவர் உங்களுக்காக நீதியை சரி கட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, தள்ளாடினவர்களுக்கு அவர் தெய்வீக வல்லமையை தருகிறார். ஸ்தோத்திரம். அன்னாள் விசுவாசத்தில் தள்ளாடின பொழுது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவளை பலப்படுத்தினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். தள்ளாடி கொண்டிருந்த அன்னாளை ஆண்டவர் பலப்படுத்தினார், பலத்தினால் இடை கட்டினார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். எப்போ நம்ம பலகீனத்தை ஒப்புக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது ஆண்டவருடைய பலன் வெளிப்படுகிறது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப பெருமையுள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவங்களுக்கு கிருபை அளிக்கிறார். தன்னை பலவனாக காட்டிக் கொள்ளுகிறவனுடைய வில்லை முறிக்கிறார். தன் பலகீனமாய் காண்பிக்கிற தங்களுக்கு ஸ்தோத்திரம் அவர் பலத்தால் இடை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை விசுவாசத்திலே, ஸ்தோத்திரம், பரிசுத்தத்திலே, நீதியிலே, ஒருவேளை வியாதியிலே, பலகீனத்திலே, சுகவீனத்திலே நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம். தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஸ்தோத்திர பலத்தினால் இடை கட்ட போகிறார். பொருளாதாரத்திலே நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனையினாலே தள்ளாடி கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் பலத்தினாலே உங்களை இடை கட்ட போகிறார். இந்த 6வது மாதத்திலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பலவானின் வில்லை ஆண்டவர் முறிப்பாராக. முறிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த பகல் காலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவான்களின் வில் முறிந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவரே, அன்னாளுக்கு விரோதமாய் எழும்பின மனம், மேட்டிமை, பெருமை, தற்பெருமை என்கிற அந்த வில்லையெல்லாம் முறித்து அன்னாளை உயர்த்தின தெய்வமே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்பி நிற்கிற அந்த பெருமைகளை, அந்த மேட்டிமை என்கிற வில்லை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒடுக்குமுறை என்கிற வில் இயேசுவின் நாமத்தில் முறியட்டும். ஏளனப்படுத்துகிற அந்த வில் முறியட்டும் ஆண்டவரே. தினந்தோறும் விசனப்படுத்துகிற, தினந்தோறும் துக்கப்படுத்துகிற, தினந்தோறும் காயப்படுத்துகிற அந்த வில் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட நான் மனதார ஜெபிக்கிறேன்.
எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். காலத்திற்கும் நான் இப்படிதான் வேதனைப்பட வேண்டுமோ, நான் காலத்திற்கும் அழுது கொண்டுதான் இருக்க வேண்டுமோ என்று சொல்லி ஒருவேளை சத்துருவின் வில்லை பார்த்து பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்கிற வார்த்தை கேட்பு. ஸ்தோத்திரம். மந்திரவாதம், பிள்ளை சூனியம், செய்வன ஏவல் என்கிற வில் இயேசுவின் நாமத்தில் முறிவதாக, இயேசுவின் நாமத்தில் முறிவதாக. பலகீனப்படுத்தப்பட்டிருக்கிற இவர்களை தெய்வம் பலப்படுத்துவீராக. வில்லை கர்த்தர் முறிப்பீராக, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வில்லை கர்த்தர் முறிப்பீராக, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இவங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும், வருமானங்களையும், தொழில்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நாளில் இவர்கள் செய்கிற எல்லா பயணங்களையும், திட்டங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடன்கள் மாறட்டும், பண நெருக்கடிகள் மாறட்டும். புதிதான சில காரியங்களுக்காக முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை ஆண்டவரே நீர் வாய்க்க பண்ணும், திட்டங்களை வாய்க்க பண்ணும். ஆபத்து, விபத்து, நாச மோஷங்களுக்கெல்லாம் விலக்கும். வருகிற நாட்களில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு, கல்லூரிக்கு ஆண்டவரே புறப்படுகிறார்கள். அதற்கு தேவையான கிருபை, அபிஷேகம், பெலன், பாதுகாவல் இவர்களோடு இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.